எப்போவுமே ஆடல் பாடல் இதெல்லாம் ஒரு சாயந்தரம் தான் வச்சுக்கணும். அது மத்தியானமோ காலையிலேயே வச்சுக்கக்கூடாது. ஆடல் பாடல், ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுவது, கதை சொல்வது, இதெல்லாம் எப்போவுமே என்ன என்ன பண்ணணும், சாயந்தரமாக தான் வச்சுக்கணும். நம்ம தூங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய வேலைகள். இப்போ சாயந்தரம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். 2040 பிறகு வரப்போகுது. அப்போது அங்கே கரண்ட்டு கிடையாது, மின்சாரம் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது, டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் எதுவுமே கிடையாது. அவங்க குடிசையில் வசிப்பார்கள். பகலில் பகலில் விழித்திருப்பார்கள், இரவில் தூங்குவார்கள். அதுதான் இரவில் அவங்க மின்விளக்கு எதுவுமே கிடையாது. சாயந்தரம் இருட்டிச்சுனாலே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்போது அந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது. அந்த வாழ்க்கையில் காலையில் அவங்க போய் வயல்வெளியில் போய் உழைக்கணும், விவசாயம் பண்ணணும், உணவு உற்பத்தி செய்கிற வேலைகளை செய்யணும். அப்போ கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க கடைசியில் சாயந்தரமாக, அதாவது தினசரி வாழ்க்கையில் அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. என்ன இருக்குது? தொழில் செய்யணும், அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும், அவங்ககிட்ட பேசணும், நிர்வாகம் என்பதற்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் கஷ்டமான வேலைகள். குளிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், இதெல்லாம் செய்யணும். அப்புறம் நிர்வாகம், ஏதாவது ஊர் பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது புகார் கொடுத்துருப்பாங்க, அதை நீதிமன்றம், அங்கெல்லாம் நீதிமன்றம்லாம் உண்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நீதிமன்றம் இருக்குது, ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு நீதிமன்றம் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பம், அங்கே 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர், 10 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு தெரு, அது மாதிரி 30 கூட்டு குடும்பங்கள் கொண்டது, இல்லை 10 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு தெரு, அது மாதிரி 30 தெருக்கள் கொண்டது ஒரு ஊர். ஒவ்வொரு தெருவுலேயும் 10 கூட்டு குடும்பம் இருக்கும், 30 தெருக்கள் கொண்டது ஒரு ஊர். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். இப்படி அப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயுமே நீதிமன்றம் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்துலேயும் நீதிமன்றம் இருக்கும், குடும்ப நீதிமன்றம் இருக்கும், கூட்டு குடும்ப நீதிமன்றமும் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரித்து அந்த செய்த தவறுக்கு தகுந்தாற் போன்று தண்டனைகளை கொடுப்பார்கள். புதுமையாக கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது என்ன சின்ன சின்ன தப்பு தான் செய்வாங்க. அந்த தப்புகளுக்கு ஒரு சிறிய தண்டனை, அவமானப்படுத்தாமல் அவர்கள் திருந்த வேண்டும். அது ஒரு தண்டனையாக ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அது மாதிரி ஒரு தெருவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை அந்த தெருவில் உள்ள நீதிமன்றங்கள் விசாரித்து தீர்ப்பு சொல்வார்கள். இப்படி ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட வெவ்வேறு அதாவது வேறு தெருக்கள் வேறு தெருக்களுக்கு இடையிலே, தெருக்களில் வசிக்கிற மக்களுக்கு இடையே சண்டைகள் பிரச்சனைகள் வரும்போது, இப்போ ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு தெருவில் உள்ளவங்க இன்னொரு தெருக்காரங்களோட சண்டை போடும்போது அந்த பிரச்சனையை எங்கள் ஊர் நீதிமன்றத்தில் வச்சு விசாரித்து தீர்ப்பு கூடலாம். அல்லது ஊர் நீதிமன்றம் அது அவங்க பார்த்துப்பாங்கன்னு விடுவாங்க, அது சொல்லலாம். அந்த மாதிரி நீதிமன்றங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்போது நிறைய வேலை, தினசரி நாம் கஷ்டமான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இதெல்லாம் கஷ்டமான வேலை. நீதிமன்றம், பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு கூறுறது, நிர்வாகம் பண்ணுறது, அப்புறம் தொழில் செய்கிறது, தூய்மை செய்வது, உடற்பயிற்சி செய்வது, இதெல்லாம் யோகாசனம், இதெல்லாம் கஷ்டமான வேலைகள். காதலிப்பதெல்லாம் கஷ்டமான வேலை. அப்போ இது எல்லாத்தையும் தினசரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் ஆடல் பாடல் எல்லாத்தையும் நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். தினசரி வாழ்க்கையை வெற்றிகரமாக தினசரி வாழ்க்கையில் உள்ள கடமைகளை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டோம். அதெல்லாம் செஞ்சு முடித்த சந்தோஷத்தை கொண்டாடுறது தான் ஆடல் பாடல் என்பது. அப்போ ஆடல் பாடல் இதெல்லாம் ஆடுவதற்கான நேரம், பாடுவதற்கான நேரம் எதுனா கடைசியில் தான், ஒரு நாளின் கடைசியில் தான். நீ இப்போ ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் எது நல்ல நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லுவாங்களே, ஆடுவதற்கும் பாடுவதற்கும் எது நல்ல நேரம்னா சாயந்தரம் தான் நல்ல நேரம். தூங்குவதற்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பு. நீங்கள் 7 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னு வச்சுங்க, 7 மணிக்கு 6:30க்கு தூங்க போகிறீங்க. சாயந்தரம் இருட்டிடும், 7:30க்கெலாம் இருட்டிடும், 6 மணிக்கெலாம் இருட்டிடும், 6:30க்கு கூட இருட்டிடும். எப்போ இருட்டுதோ அப்போ நீங்கள் தூங்க தொடங்கிடலாம். அப்போ அதுக்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆடல் பாடல் எல்லாத்தையும் வச்சுக்கணும். அப்போது நல்லா ஆடிட்டு பாடிட்டு சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு கதையெல்லாம் பேசி தெரிஞ்சிட்டு கவிதை எழுதி ஓவியம் வரைஞ்சிட்டு அப்புறமா போய் தூங்க போக வேண்டியதான். இதுதான் ஒரு வெற்றி. இப்போ கலைகள் அப்படின்னா என்ன, தினசரி வாழ்க்கையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம்
கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வு தான் கலைகள். இப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வந்து பாடவேளை, பள்ளிக்கூடங்களில் எப்படி பாடவேளை இருக்குமோ, முதல் பாடவேளை, இரண்டாம் பாடவேளை, இடைவேளை, அப்புறம் மூன்றாம் பாடவேளை, நான்காம் பாடவேளை, அப்புறம் உணவு இடைவேளை, இப்போ அப்படிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையும் பாடவேளையாகத்தான் பிரித்து அவர்கள் வாழ்வார்கள். காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எழுந்திரிச்சிடணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மணியெல்லாம் கட்டணும், பெல் அடிக்கணும். பெல் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு மணியெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகும்போது பெல்லெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். காலையில் எப்போ வந்து சூரியன் உதிக்குதோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்த உடனே எல்லாருமே எழுந்திருக்கணும். அப்போது யார் பெல் அடிப்பா, எப்போதுமே இவர் தான் அடிப்பார் அப்படி கிடையாது. இந்த மாதம் ஒருத்தரை அடிக்க விட்டுறணும். ஒருத்தரை வந்து ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும், இந்த வாரம் இவர் பெல் அடிப்பார். ஒவ்வொரு வீட்லேயுமே பெல் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுமே அந்த பெல்லை அடிக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயுமே பெல் வச்சுருக்கணும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பெல் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு பெல் வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஊர் என்பது ரொம்ப பெருசு. 300 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு ஊர். அப்போது ஒரு ஊருக்கே நீ ஒரு பெல்லெல்லாம் வைக்க முடியாது. அப்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் ஒரு பெல்லு வச்சுருக்கணும். அந்த பெல்லை அடித்தா அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எழுந்திரிச்சிடணும். அது மாதிரி ஒரு தெருவுக்கு ஒரு பெல் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பெல் அடித்து காலையில் என்ன காலையில் எப்போ சூரியன் உதிக்குதோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பெல் அடிக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பெல் அடிக்கணும். பெல் அடித்த உடனே எல்லாருமே எழுந்திருக்கணும். எழுந்து குளிக்கிறது, மலஜலம் கழிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிடணும். ஒரு 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு யோகாசனம் பண்ணுறது அதெல்லாம் கூட சொல்லிடுவாங்க. எல்லோரும் யோகாசனம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் விவசாய நிலத்தில் போய் உணவு உற்பத்தி செய்கிற வேலைகளில் ஈடுபட வேண்டும். அப்போது ஒரு பாடவேளை என்பது, இப்போது தொழில் செய்வதற்கான பாடவேளையின் நேரங்கிறது 3 மணி நேரம். காலைல 7 மணிக்கு நீங்கள் வயல்வெளிக்கு போயிடணும். 3 மணி நேரம் அங்கே உழைக்கணும். எல்லோரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனி விளைநிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். தனித்தனியாகவே உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. எல்லோரும் விவசாய நிலத்தை விட்டு வெளியேறி வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் ஒரு மணி நேரம் இடைவெளி. ஏன்னா 3 மணி நேரம் வேலை பார்த்துருக்குங்க வயல்வெளியில். அப்போது 1 மணி நேரம் இடைவெளி அவங்களுக்கு. அப்புறம் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை 10 மணி அல்ல 10:15 வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 10:15லேருந்து 11:15 வரைக்கும் அல்லது 11 மணி வரைக்கும் ஒரு இடைவெளி, அல்லது 11:15 வரைக்கும் கூட ஒரு இடைவெளி. நல்லா என்ன வேணாலும் பேசிட்டு படுத்துட்டு அப்புறமா 11:15க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே என்ன பண்ணணுன்னா, அந்த வீட்டை சுற்றி தூய்மையெல்லாம் வச்சுருக்கணும். வீட்டை தூய்மையாக வச்சுருக்கணும், தெருவை தூய்மையாக வச்சுருக்கணும். ஊரே தூய்மை செய்கிற பணி ஒரு 11:15லேருந்து 12:15 வரைக்கும் அப்படி கூட வச்சுருக்கலாம். 12:15லேருந்து 1:15 வரைக்கும் ஏதாவது ஊரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்க்கலாம். இப்படி அப்புறம் ஒரு 1:15லேருந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு இடைவெளியெல்லாம் அங்கே கிடையாது. எப்போ வேணாலும் நீ சாப்பிடலாம். எப்போ வேணாலும் சாப்பிட்றதுக்கு காலை உணவு, மாலை உணவு, மதிய உணவுலாம் அது தானிய உணவில் நம்ம சாப்பிடும்போது இட்லி, பூரி, பொங்கல், தோசையில் தான், பிரியாணி இதை சாப்பிடும்போது தான் நமக்கு இப்போ காலை உணவு, மதிய உணவு இதெல்லாம். அதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் தானியங்களை சாப்பிட மாட்டாங்க, மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிடுகிற உணவு என்னது, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள். இதை எப்போ வேணாலும் சாப்பிடலாமே. இது காலை உணவு, மதிய உணவு அப்படின்னு பிரித்து தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. பழங்கள், காய்கறிகள், கிழங்குகளை எப்போ வேணாலும் நம்ம சாப்பிடலாம். எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். அதனால் மதிய உணவு இடைவேளை அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு போய் இப்போ 1 மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தூங்குவதற்கான ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2:30 வரைக்கும் போய் தூங்குங்க. அப்புறமா 2:30க்கு திரும்ப எழுந்திரிச்சிட்டு எல்லோரும் வரணும். ஏதாவது ஒரு 2:30லேருந்து 3:30 வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை வைக்கணும். அதுக்கு இப்போ விளையாடுவதற்கான நேரம், இல்லை காதலிப்பதற்கான நேரம், காதல் பூங்காலாம் இருக்கும். ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் பூங்கா இருக்கும். 1 மணி நேரம் 2:30லேருந்து 3:30 வரைக்கும் காதல் பூங்கா, அல்லது அது மத்தியானம் கூட வச்சுக்கலாம். 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் காதல் பூங்கா. அப்புறம் காதல் பூங்காவுக்கு வந்துட்டாக்கா அங்கே காதலிக்கணும். அந்த காதல் ஜோடிகள், திருமணம் செய்து கொண்டவர்கள், காதலிப்பவர்கள் எல்லாருமே அந்த ஒவ்வொரு தெருவில் உள்ளவர்களும் அந்த ஒவ்வொரு தெருவில் உள்ள காதல் பூங்காவுக்கு விட வேண்டும். காதலிக்கணும், தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் எல்லாத்தையும். அப்போ காதலிப்பவர்களுக்கும்
தாம் உடலுறவில் ஈடுபடுவதற்கு அனுமதி உண்டு. 16 வயசிலே காதலிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுவிடும். காதல் செய்கிறவர்கள் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். காதலிப்பவர்கள் உடலுறவில் ஈடுபடலாம். அதற்கு அனுமதி அங்கு உண்டு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படி தான் அவங்க போவோம். அப்போது மதியம் ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் காதலிப்பதற்கான நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது காதலிப்பாங்க, உடலுறவு வச்சுப்பாங்க. ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் பூங்கா இருக்கும். பூங்காவுக்கு காதலிக்கணும். அவங்களுக்குன்னு தனித்தனி குடிசைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு தெருவில் மக்கள் தொகை எத்தனை பேர் இருப்பாங்க? 10 கூட்டு குடும்பம் இருக்கும். 10 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு தெரு. ஒரு கூட்டு குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 16 பேர், அதிகபட்சம் 16 பேர் இருப்பாங்க. அப்போது 10 கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு தெருவில் 160 பேர் இருப்பாங்க. அதில் 80 பெண்கள் 80 ஆண்கள்னு வச்சுக்கோங்க. இதில் காதலர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள், ஒரு தெருவில் காதலிப்பவர்களும் இருப்பாங்க, திருமணம் செய்து கொள்ளாமல் காதலிச்சிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. 16 வயசுலேருந்து காதலிப்பதற்கு அனுமதி. அது மாதிரி 18 வயசில் கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும். அப்போ திருமணம் செய்து கொண்டவர்களும் அங்கே இருப்பாங்க. ஒரு தெருவில் உள்ள காதலிப்பவர்கள் மற்றும் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தெருவில் உள்ள காதல் பூங்காவுக்கு மதியம் ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அங்கே காதல் பூங்காவுக்கு வந்துடணும். ஒரு தெருவில் மொத்த மக்கள் தொகை 160 பேர், 80 ஆண்கள் 80 பெண்கள். இவர்களில் காதல் ஜோடிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? 16 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் ஒன்று காதலிப்பவர்களாக இருப்பார்கள், இல்லைன்னா திருமணம் செய்து கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். பூங்காவுக்கு ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒவ்வொரு குடிசை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த குடிசைக்குள்ளே போய் அவங்க காதல் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும், உடலுறவு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன்னா காதலிப்பதை ஒரு பொது இடத்துக்கு காதலிக்கணும், போட்டி போடணும். காதலிப்பதற்கு போட்டி போடணும். ஏன்னா அப்போ தான் அவங்க காதலிப்பாங்க. இல்லைன்னா காதலிப்பதில் சோம்பேறித்தனம் வந்துடும். காதலுக்கு நாம் கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், காதல் பூங்கா என்பது, காதல் பூங்கா மூலமாக காதலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். இல்லை என்றால் காதலிப்பதற்கு முக்கியத்துவம் இல்லை என்று நினைத்து கொண்டு அவர்கள் காதலிப்பதையே விட்டு விடுவார்கள். காதலிப்பதில் சோம்பேறிகளாக மாறிவிடுவார்கள். அதனால் காதலிப்பதில் நம்ம ஒரு போட்டி உணர்வு ஏற்படுத்தணும். போட்டி போட்டால் தான் காதலிக்க முடியும். இப்போ அதுக்கு தான் காதல் பூங்காவை நாம் ஏற்படுத்துகிறோம். இப்படி மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் காதல் பூங்காவுக்கு காதலிக்கணும். அப்புறம் அப்போ காதலிக்காதவங்களாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துடலாம். 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க அத்தனை பேருக்கும் காதலிக்காதவர். 16 வயசுக்கு அப்புறம் தான் காதலிப்பதற்கு அனுமதி. 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க மற்ற 16 வயசுக்கு மேலே உள்ளவங்க காதலிப்பதற்கான அந்த நேரத்தில் மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் காதலிப்பதற்கான அந்த நேரத்தில் 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை, விளையாடுவதற்கு அவர்களை அனுப்பிவிடலாம். போய் விளையாட்டு மைதானத்தில் போய் விளையாடுங்க, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக விளையாட்டு மைதானத்தில் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேறு வேலை கொடுத்துடலாம். அப்போது 16 வயசுக்கு மேலே உள்ளவங்க காதலிப்பவர்கள், திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த ஊரில் உள்ள காதல் பூங்காவிற்கு மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்துடணும். அப்போ மதியம் 1 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஒரு 2:30 வரைக்கும் தூங்குங்க. 2:30 வரைக்கும் தூங்கிடணும். அப்போது எல்லாருமே கண்டிப்பாக இது ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி ஒழுங்காக நடக்குமோ அந்தந்த பாட வேளையில் அந்தந்த பாடத்தை தான் அந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் படிப்பாங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஊரில் எல்லாமே ஒரு பாட வேலை தான். இந்த நேரத்தில் இதைத்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு வச்சுருக்கோம். அப்படி மதியம் ஒரு 1 மணிலேருந்து 2:30 வரைக்கும் நல்லா தூங்கணும், வீட்டில் போய் படுத்து தூங்கணும். 2:30க்கு பெல் அடிப்பாங்க, எல்லோரும் எழுந்திரிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், விளையாட போகலாம். அடுத்து 2:30லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும், 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடணும். இப்படி தினசரி வாழ்க்கையை ஒரு பாட வேலையாக பிரித்து விட்டு கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடைசி பாட வேலையில் என்ன பண்ணணும்னா ஆடல், பாடல், ஓவியம், கவிதை இதெல்லாம் கடைசி பாட வேலை. கலைகள் என்பது எப்போவுமே ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஜாலியானது. அதை நீங்கள் ஒரு நாளின் ஆரம்பத்திலே பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்கன்னா மற்ற வேலைகளை செய்கிறதுல உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். மற்ற வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் செய்கிறதுல உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். கஷ்டமான வேலைகளை நீங்கள் ஒரு நாளில் தினசரி வாழ்க்கையில் ஈஸியான வேலைகளை சீக்கிரமாக காலையிலே செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கஷ்டமான வேலையை செய்கிறதுல உங்கள் மனசு ஈடுபாடு காட்டாது. அதனால் ஒரு வாழ்க்கையில் எது ஈஸி அப்படின்னா ஆடல், பாடல், கதை சொல்கிறது, ஓவியம் வரைகிறது, டான்ஸ் ஆடுறது, இதுதான் ரொம்ப எளிதானது. அப்போ அந்த எளிதான செயலை எப்போவுமே காலையிலே செய்யக்கூடாது, காலையிலையோ மத்தியானமோ செய்யக்கூடாது. தினசரி வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதில் கடினமான வேலைகளை முதல்ல செய்யணும். தொழிலெல்லாம் முதல்ல செய்யணும்.
காலைல 7 மணிக்கு நீங்கள் காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 5:30க்கு எழுந்திருக்கிறீங்க, 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் குளித்து எல்லாமே பண்ணிவிடுங்க. எல்லாமே பண்ணிவிட்டு மலை ஜலம்லாம் கழிச்சிட்டு அப்புறம் வந்து மலை ஜலம் கழிச்சிட்டு யோகாசனம்லாம் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, போய் தொழில் செய்ய போயிடணும். காலையிலே ஏன் தொழில் செய்யணும் அப்படின்னா, காலையிலே நம்மக்கிட்ட ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும். காலைல நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்போம், நம்மக்கிட்ட ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும். அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி கஷ்டமான வாழ்க்கையிலே கஷ்டமான வேலை எதுனா தொழில் செய்கிறது தான். அதனால தான் காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து குளிச்சுட்டு அல்லது பல்லுகள் விளக்கிட்டு யோகாசனம் பண்ணிவிட்டு காலையில் 7 மணிக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிடணும், இப்போ விவசாய நிலத்துக்கு போயிடணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா மன ஒருமைப்பாடு இருக்கும். அப்போ தான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு காலைல நல்லா மன ஒருமைப்பாடு இருக்கும். போய் கஷ்டமான வேலை எது தொழில் செய்கிறது தான். அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி முதல்லையே கஷ்டமான வேலையை செஞ்சு முடிச்சிடணும். நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம், உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை பயன்படுத்தி தினசரி வாழ்க்கையில் உள்ள கஷ்டமான வேலையை தொழில் செய்கிறது தான். அந்த தொழிலை போய் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் செஞ்சு முடிச்சிடணும். இப்படி பாட வேளையாக பெல் அடிப்பாங்க. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்த பாட வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு பாட வேலை 45 நிமிஷம் அப்படிலாம் கிடையாது. இப்போ தொழில்னால் அதை வந்து அதுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. காலைல 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, அதோட 10 மணிக்கு தான் பெல் அடிப்பாங்க. 3 மணி நேரம் தொழில் பண்ணணும். அப்புறம் அந்த 10 மணிக்கு பெல் அடித்தோடனே அந்த விவசாய நிலத்தில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் வெளியில் வந்துடணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வடிவமைத்த அந்த வடிவமைப்பில் குடியிருப்பு பகுதி விவசாய நில பகுதியும் தனித்தனியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ 7 மணிக்கு நீங்கள் விவசாய நிலத்துக்குள்ளே போகிறீங்க, குடியிருப்பு பகுதியிலிருந்து விவசாய நிலத்துக்கு போகிறீங்க. குடியிருப்பு பகுதியின் பின்பக்கமாக தான் விவசாய நிலம் இருக்குது. 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்போ எல்லாருமே குடியிருப்பு பகுதிகளில் இருப்பாங்க. அவங்கவுங்க கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியேறி விவசாய நிலத்துக்கு போகணும். இப்போ காலைல 7 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அப்போ 10 மணி வரைக்கும் அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும். 10 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த விவசாய நிலத்தை விட்டு எல்லோரும் வெளியில் வந்துடணும். அதுக்கு பிறகு அங்கே யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா விவசாய நிலங்கிறது வந்து ரொம்ப நிறைய மரங்கள், செடிகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் தருகிற செடிகள், மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. குடியிருப்பு பகுதி தனியாகவும் விவசாய நில பகுதி தனியாகவும் இருக்கும். இப்போ 10 மணிக்கு ஒரு பெல் அடித்தாங்கன்னா 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க காலையில். அப்போ எல்லோரும் விவசாய நிலத்துக்கு உள்ளே போகணும். உள்ளே போய் அவங்கவுங்க விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும். 10 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, எல்லாருமே வெளியில் வந்துடணும். அதன் பிறகு விவசாய நிலத்துக்குள்ளே விவசாய நிலத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. ஏன்னா அது நிறைய மரங்கள், செடிகள் அடர்ந்த ஒரு காடு, திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட காடு. அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே மனுஷங்க வந்து சும்மா எப்போ வேணாலும் போகலாம், விவசாய நிலத்துக்கு எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னா அது அங்கே வந்து தப்பு பண்ணுறதுக்கான இடமாக மாறிவிடக்கூடாது. பாலியல் உறவுகளில் தவறான உடல் உறவுகளை கடைபிடிப்பதற்கான இடமாக அது மாறிவிடக்கூடாது. அல்லது தப்பு பண்ணுறதுக்கான இடம் அல்லது உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான ஒரு இடமாக மாறிவிடக்கூடாது. தவறான உடலுறவு, கள்ள தொடர்புகளை கடைபிடிப்பதற்கான ஒரு மறைவான பாதுகாப்பான இடமாக அந்த வயல்வெளி இருந்து விடக்கூடாது. அதனால தான் காலைல 10 மணிக்கு அப்புறம் யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கட்டுப்பாடு அங்கே விதிக்கப்படுகிறது. அப்புறம் விவசாய நிலத்தில் யாரும் திருடவும் கூடாது, திருடிடக்கூடாதுல்ல. அதனால தான் காலைல 10 மணிக்கு மேலே யாரும் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடு. ஏன்னா தானே விவசாய நிலத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னா அங்கே திருட்டுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க விவசாய நிலத்துக்குள்ளே போய் பழங்கள், காய்கறிகளை பறிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா கள்ள உறவுகள், அதெல்லாம் வந்து விவசாய நிலங்கிறது வந்து அடர்ந்த காடுகள் போல் திட்டமிட்டு மனுஷங்களால் வளர்க்கப்படுகிற அடர்ந்த காடுகள் போன்றது. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து போய் தவறான உடல் உறவுகளை அங்கு யாருக்கும் தெரியாமல் உடலுறவை பாதுகாப்பாக மறைவிடமாக உடலுறவு வைத்துக் கொள்கிற ஒரு இடமாக அதை வந்து மாற்றிவிடக்கூடாது. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. அந்த தொழில் செய்கிற இடங்கிறது என்னென்னா அங்கே வந்து உறவுமுறைக்கு இடம் கிடையாது. தொழில்னா என்ன, தொழில்ங்கிறன்னு வரும்போது அங்கே உறவுமுறைக்கே இடம் கிடையாது. அங்கே அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது, காதலுக்கு இடம் கிடையாது. அதனால தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் தொழில் செய்யணும் அப்படின்னு நம்ம தொழில் செய்கிற இடத்தையே பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குடியிருப்பு பகுதியை விட்டு நீங்கள் பின்பக்கமாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது பெண்களுடைய விவசாய நிலப்பகுதி. அந்த விவசாய நிலப்பகுதி, பெண்களின் விவசாய நிலப்பகுதி முடிஞ்சோடனே அடுத்து வரப்போகிறது வந்து ஆண்களின் விவசாய நிலப்பகுதி. அப்போது இப்போ குடியிருப்பு பகுதியிலேருந்து ஒரு கூட்டு குடும்பத்தின் பின்பக்கம் நேர் வரிசையில் பின்னோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான அனைவருடைய விவசாய நிலங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும், ஒன்றாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்.
இந்த மாதிரி. அப்போ முதல் வரிசையில் பெண்களுடைய விவசாய நிலங்கள் இருக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக. ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருப்பாங்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 ஆண்கள் இருப்பாங்க, மொத்தம் 16 பேர். ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து 2 ஏக்கர் விவசாய நிலம், எண்ணி 2 16, பெண்களுக்கு 16 ஏக்கர் விவசாய நிலம். ஆண்கள் 8 பேர் இருப்பாங்க, ஆண்களுக்கும் எண்ணி 2 16 ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டு விடும். மொத்தம் 32, பெண்களுக்கு 16 ஏக்கர் விவசாய நிலம், ஆண்களுக்கு 16 ஏக்கர் விவசாய நிலம் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு என கொடுக்கப்படுகிறது. மொத்தம் 32 ஏக்கர் விவசாய நிலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம், 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும். அது முன்கூட்டியே மொத்தம் 32 ஏக்கர் தான் வந்து விவசாய நிலம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒரு கூட்டு குடும்பத்தின் மக்கள் தொகை எப்பவும் 16ஆகவே இருக்கும், அது கூடவே கூடாது. ஏன்னா 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கணும், 2 குழந்தைகளுக்கு குறைவாகவும் பெற்றுக்கூடாது, 2 குழந்தைகளோட அதிகமாகவும் பெற்றுக்கூடாது. அப்போ மக்கள் தொகை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். கணவன் மனைவி இருவரும் தனது சார்பாக 2 குழந்தைகளை இந்த பூமியில் விட்டு செல்கிறார்கள். அப்படின்னா மக்கள் தொகை என்றைக்கும் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நான் எதுக்காக இது சொல்லணுன்னா, கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கான நேரம் எது, நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் இப்போ வந்து ஒரு தொழிலை வந்து சாயந்தரமாக செய்யக்கூடாது. பகலெல்லாம் சும்மா சுற்றி தெரிஞ்சுட்டு சாயந்தரமாக போய் ஒரு தொழிலை செய்யக்கூடாது. அது வந்து தொழில் செய்வதற்கான கெட்ட நேரமாக அதை நாம் பார்க்க வேண்டும். தொழில் செய்வதற்கான நல்ல நேரம் எதுனா காலையில் தான். ஏன்னா காலையில் தான் உனக்கு நல்ல மன ஒருமைப்பாடு இருக்கும். கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு ஏற்ற நேரமே காலை நேரம் தான். அப்போது உங்கள் வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் எது கஷ்டமான நேரம், எது கஷ்டமான வேலை? தொழில் செய்கிறது தான் கஷ்டமான வேலை. அப்போ அந்த கஷ்டமான வேலையை செய்வதற்கு ஏற்ற நேரம் எது? காலையில் தான். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உடம்புல கொஞ்சம் கூட வலி இல்லாமல் புத்துணர்ச்சியோடு இருப்போம், மன ஒருமைப்பாடு இருக்கும், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்போம். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கஷ்டமான வேலை, தினசரி வாழ்க்கையில் உள்ள கஷ்டமான வேலை தொழில் செய்கிறது தான். அந்த தொழிலை செய்து முடித்து விட வேண்டும். அது அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது உண்டு. அப்போ தொழில் செய்வதற்கு நல்ல நேரம் எது? காலை நேரம். அது மாதிரி வந்து ஆடல் பாடல் இதெல்லாம் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் எது நல்ல நேரம் அப்படின்னா சாயந்தரம். எல்லா வேலையும் முடிச்சிடணும், தினசரி வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, என்ன வேலை? தொழில், விளையாட்டு, நிர்வாகம், தூய்மை, அப்புறம் பிரச்சனைகள், பஞ்சாயத்து, நீதிமன்றம், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு காதல், குடும்பம், உடலுறவு, காமம் எல்லா கடமையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் அந்த தினசரி கடமைகளை வெற்றிகரமாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்ல, அந்த வெற்றியை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு தான் கலைப்படைப்புத்திறனை வெளிப்படுத்துகிற ஆடல், பாடல், இதெல்லாம் ஓவியம் வரைகிறது. இதெல்லாம் வந்து வெற்றியை வெளிப்படுத்துகிற மகிழ்ச்சியாக உனது வெற்றியை, தினசரி வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக முடிச்சிட்ட. காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு அப்புறம் சாயந்தரமாக அதன் பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாயந்தரமாக சூரியன் அடையும் போது நீ வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய வேலை இது. அன்றைய தினத்தை நீ வெற்றிகரமாக செய்து முடித்ததின் காரணமாக நீ நல்லா ஆடலாம், பாடலாம், சந்தோஷமாக ஓவியம் வரையலாம், கவிதை எழுதலாம். இதெல்லாம் வந்து அப்போது இதில் கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நேரமே அது சாயந்தரம் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரொம்ப ஈஸி, ஆடுவது பாடுவதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் தொழில் செய்கிறத காலையிலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம். காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தொழில் செய்வதற்கான ஏற்ற நேரம், கஷ்டமான வேலைங்கிறதுனால. அந்த மாதிரி இப்படித்தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வார்கள். இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அவர்கள் நல்ல மாதிரி வாழ்வாங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னா அவருங்க இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, சும்மா வாழ்ந்துட்டு போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்காது. அதாவது நான் சொல்கிற மாதிரி நடந்தால் மட்டும்தான் மனிதர்கள் நல்லபடியாக வாழ முடியும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கூட நம்ம வந்து சாயந்தரம்தான் இந்த பொழுதுபோக்குற வேலைகள். இந்த இப்போல்லாம் யாரும் ஆடுறது பாடுறது எல்லாம் டிவி பார்க்குறது தான். ஆடல் பாடல் எல்லாத்தையும் நம்ம டிவியில் தான் பார்க்குறோம். அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து பொழுதுபோக்கணுன்னா அது சாயந்தரமாக தான் பண்ணணும். காலையிலே நீங்கள் மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா, ரேடியோ பாட்டு கேட்குறது, இதெல்லாம் வந்து சினிமா பாட்டெல்லாம் நீங்கள் காலையிலே கேட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக சோம்பேறித்தனம் தான் வரும். அதனால் என்றைக்குமே வந்து இந்த ஆடல் பாடல், டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறது, ஃபேஸ்புக் போக்குறது, இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் சாயந்தரமாக தான் 6 மணிக்கு மேலே தான் நான் இதை பார்ப்பேன்,
அதுலேயும் நீங்கள் உங்கள் கடமையெல்லாம் 6 மணி சில டைமில் நம்ம 6 மணிக்கு கூட எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட மாட்டோம். சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நம்முடைய தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட மாட்டோம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பாட்டு கேட்குறது, சினிமா பார்க்குறது, பொழுதுபோக்கு எல்லாத்தையும் பண்ணணும். இந்த சில நாட்களில் உங்களுக்கு பாட்டு கேட்குறது கூட நேரம் இருக்காது, சினிமா பார்க்குறது கூட நேரம் இருக்காது, பொழுதுபோக்குறதுக்கு, அதாவது மொபைல் ஃபோன் பார்த்து ஏதோ ஃபேஸ்புக்கு யூடியூப்போ ஏதோ பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அந்தளவுக்கு உங்கள் வேலைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்படின்னா உங்கள் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். ஒரு 6 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் டிவி பார்க்கணும், சினிமா பாட்டு கேட்கணும் அப்படின்னு இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி ஒரு நடைமுறையை கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், சோம்பேறித்தனம் வராமல் பார்த்துக்க முடியும். காலையிலே டிவி போட்டு பார்த்துட்டு நியூஸ்லாம் பார்த்துட்டு டிவி பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பயங்கர சோம்பேறித்தனம் வரும். அன்றைய நாள் முழுதும் உங்கள் உடம்பு வளையவே குனியாது, உடம்பே பயங்கரமாக ஒத்துழைக்காது. அதான் ஒத்துழையாமை, உடம்போட ஒத்துழையாமை இயக்கம்தான் சோம்பேறித்தனங்கிறது. அது அப்போ அதுக்கு காரணம் நம்முடைய அறியாமை தான். எல்லாம் கண்ட நேரத்தில் மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அந்த சோம்பேறித்தனங்கிறது உடம்பு வளைய மாட்டேங்குது. ஏன்னா அதனால் எப்போவுமே வந்து சாயந்தரம் எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் தினசரி கடமைகள், உங்களுக்கு இதெல்லாம் தினசரி கடமைகள், அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் டிவி பார்க்கணும், மொபைல் ஃபோன் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், சினிமா பாட்டு கேட்கணும், அப்புறம் விளையாடுறதையும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் விளையாடணும். விளையாண்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆடல் பாடல் அப்படி அந்த மாதிரி சினிமா பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, பொழுதுபோக்கு எல்லாமே விளையாண்டதுக்கு அப்புறமா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து சோம்பேறித்தனம் தான் அதிகமாகும். ஏன் நம்ம சோம்பேறியாக இருக்கணும்னு நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாமல் நமக்கே குழப்பமாக இருக்கும், நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னடா நம்ம ஒரு சோம்பேறியாக இருக்கமே. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. சோம்பேறித்தனத்துக்கு காரணமே நம்முடைய வாழ்க்கை முறைகளில் தெளிவு இல்லாமல் தான். எதை எப்போ பண்ணணும்னு தெரியாமல் காலங்காத்தால டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு சோம்பேறித்தனமாக மாறுது. இந்த அறியாமை தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம்.